அண்ட் பிரீச் ஆஃப் ஏ கான்ட்ராக்ட். டிஸ்சார்ஜ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒப்பந்தத்தை வந்து விடுவிப்பது, அதுதான் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். பிரீச் ஆஃப் ஏ கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒப்பந்தத்தை வந்து மீறுறது, அதாவது நம்ம ஒப்பந்த மீறுகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஒப்பந்த விடுவிப்பையும் ஒப்பந்த மீறுகையும் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போகிறோம். டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ ஒப்பந்தத்தை வந்து விடுவிக்கிறது அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் இம்ப்ளைஸ் termination of the contractual relationship between the parties. இந்த ஒப்பந்த விடுவிப்பு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒப்பந்தத்தை வந்து விடுவிப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டிஸ் அந்த ஒப்பந்த நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நபர்களுடைய உறவு வந்து முடிவுக்கு கொண்டு வர குறிப்பது தான் இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? A contract is discharged if it ceases to operate and when the rights and obligations created by it come to an end. பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த நிறைவேற்றம் அந்த கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ், அதாவது நிறைவேற்றம் என்பது என்ன எதை குறிக்குது அப்படின்னா அந்த உடன்பாட்டின்படி இருக்கணும். ஸோ அந்த நிறைவேற்றம் அப்படிங்கிறது அந்த உடன்பாட்டின்படி செயல்பட்டதாக இருக்க வேண்டும். சரிங்களா? தென் சம்டைம்ஸ் இந்த ஒப்பந்தத்தை வந்து உருவாக்கும் போது கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் if it ceases to operate and when the rights and obligations created by it come to an end. ஸோ அந்த ஒப்பந்தத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட உரிமைகளும் கடமைகளும் செஞ்சு முடிக்கும் பொழுது அந்த ஒப்பந்தம் என்ன ஆகுது அப்படின்னா விடுவிக்கப்படுது, முடிவுக்கு வந்துடுது. சம்டைம்ஸ் அதர் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் மே arise as a result of discharge of the contract. சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற உரிமைகளும் பொறுப்புகளும் ஒப்பந்த விடுவிப்பு வந்து விளைவாகவும் கூட தோன்றலாம். சரிங்களா? தீஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் தி ஒரிஜினல் கான்ட்ராக்ட். ஸோ இதை தான் வந்து ஒரிஜினல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒப்பந்தம் விடுவிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த நபர்களுடைய உறவு வந்து முடிவுக்கு வருவதை நம்ம ஒப்பந்த முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஒப்பந்த முடிவு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது, அவருடைய உரிமைகளும் கடமைகளும் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதை தான் இதில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒப்பந்தத்தை வந்து அந்த விடுவிக்குவதற்குண்டான வழிகள் என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் have been provided under different sections of the act. ஸோ பல்வேறு அந்த செக்ஷனுக்கிடையே இந்த டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னென்ன மோட்ஸில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ். டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அந்த நிறைவேற்றத்தின் மூலமாக விடுவிப்பது, அதை தான் டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ளைஸ் carrying out the obligation of the contract. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அவருடைய கடமைகளை வந்து செய்தால் அந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்படுவதாக கருதப்படும். சரிங்களா? அதை தான் சொல்றான். Performance must be completed according to the real intentions of the agreement. ஸோ நிறைவேற்றம் அப்படிங்கிறது அந்த உடன்பாட்டின்படி இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை தான் சொல்றான். Performance must be done according to the time and manner prescribed. ஸோ அந்த வாக்குறுதி கொடுத்ததுபடி அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட முறையில் அந்த ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை தான் நிறைவேற்றத்தின் மூலம் விடுவிப்பது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் மே பி ஆஃப் டூ டைப்ஸ். நேம்லி இந்த ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு நம்ம இரண்டு வகையாக வந்து பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா உண்மையான இருக்கக்கூடிய அந்த நிலவரம் நிறைவேற்றம். ஸோ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையான நிறைவேற்றம் அப்படிங்கிறத குறிக்குது. ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ். நிறைவேற்றுவதற்காக முனைவு செய்து அட்டெம்ப்ட்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஸோ நிறைவேற்றுவதற்காக முனைவுகளை செய்தல், அதை தான் அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் மேபி டூ டைப்ஸ் பிரிக்கலாம். இன்னும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், உண்மையான நிறைவேற்றம். ரெண்டாவது அட்டெம்ப்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நிறைவேற்றுவதற்கான முனைவு செய்தலை தான் குறிக்குது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பை அக்ரிமெண்ட் ஆன் கான்சென்ட். பை அக்ரிமெண்ட் ஆன் கான்சென்ட் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா இருதரப்பு உடன்படிக்கையின் மூலமாக விடுவிக்கப்படுதல். அக்ரிமெண்ட் படி
விடுவிக்கிறது. பை அக்ரிமெண்ட் ஆன் கான்சென்ட், அந்த இருதரப்பினுடைய அந்த உடன்படிக்கை மூலமாக, அந்த அக்ரிமெண்ட் மூலமாக விடுவிக்கிறது. அதுதான் பை அக்ரிமெண்ட் ஆன் கான்சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் கம்ஸ் டு an end by mutually agreeing for it. ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை இருதரப்பு ஒத்துக்கொள்வது மூலமாக தான் என்ன பண்றாங்க, உடன்பாட்டை வந்து முடிச்சுக்கிறாங்க இல்லைங்களா. எனி கான்ட்ராக்ட் இஸ் கிரியேட்டட் பை an agreement. Hence, in the same way, it can be discharged by an agreement. ஸோ அந்த உடன்பாட்டின் விளைவாக ஒப்பந்தம் வந்து ஏற்படுவது போல அதில் ஈடுபடக்கூடிய நபர்களும் ஒன்றிணைந்து உடன்பாட்டை வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம். அதுதான் சொல்றாங்க. In this connection, the rule of law is as follows. ஸோ இதற்கிடையே அந்த ரூலை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எடம் மோடோ குஸ்க் அண்ட் quid constitutor, எடோடம் மோடோ destructor. ஸோ இது எதை குறிக்குதுன்னா, the meaning of which is that the thing may be destroyed in the same manner in which it is constituted. சரிங்களா. ஸோ இந்த உடன்பாட்டை வந்து இந்த ஈடுபடக்கூடிய நபர்களின் ஒன்றிணைந்த உடன்பாடு அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. அது எப்படின்னா, அந்த இருதரப்பு உடன்படிக்கையின் மூலம் விடுவிக்கக்கூடிய வகையில அதை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. The consent may be of the following types. இதை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, பாருங்க, எக்ஸ்பிரஸ். ஸோ எக்ஸ்பிரஸ்னா என்ன சொல்றது, அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் கன்சென்ட் மே பி கிவன் அட் that time for formation of the contract or subsequent to its formation. இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வெளிப்படையாகவோ அல்லது உட்கிடையாகவோ ஒப்பந்தத்தை வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வரலாம். சரிங்களா, அந்த டைமுக்குள்ளார. சரிங்களா, அதான் குறிக்குது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், இம்ப்ளைடு. ஸோ இம்ப்ளைடுனா அந்த உட்கிடை அனைவருமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இம்ப்ளைடுனா உட்கிடை. ஸோ உட்கிடை அப்படிங்கிறது எதை சொல்றாங்க பாருங்க. The contracts are also discharged by implied consent. Different modes of discharge by implied consent are mentioned below. ஸோ இதுக்கிடையே அந்த உட்கிடையாக இருக்கக்கூடியவை எது அப்படின்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நோவேஷன், ஆல்ட்ரேஷன். ஸோ நோவேஷன் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆல்ட்ரேஷன் பண்றது, அதாவது திருத்தம் மேற்கொள்றது, பரிமாற்றம் பண்ணிக்கிறது. ரெசிஷன், ரெமிஷன், தள்ளுபடி பண்ணிக்கிறது. சரிங்களா, ரத்து செய்கிறது. தென் அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சாட்டிஸ்ஃபைட் ஆகிறது. வெய்வர் அண்ட் மெர்ஜர், தென் தளர்த்துறது. அதுக்கப்புறம் இணைப்பு செஞ்சுக்கிறது, மெர்ஜ் பண்ணிக்கிறது. ஸோ இதையெல்லாம் உட்கிடையாக கொண்டது தான் இந்த இம்ப்ளைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எதை சொல்கிறதுன்னா, இயலாமல் போனதால், சரிங்களா, முடியாததால் விடுவிக்கப்படும் பொழுது அது எப்படின்னு பார்க்கலாம். A contract may be discharged if its performance becomes impossible. ஒரு சில நிகழ்ச்சிகளினால் ஒரு ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்ற முடியாமல் போனால் அது இயலாது போவதாக விடுவிக்கப்படுது சொல்லுவோம். சரிங்களா, இதாவது ஒரு சில நிகழ்ச்சினால ஒரு ஒப்பந்தத்தை வந்து நம்ம நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் அதை தான் என்ன சொல்றோம்னா இயலாது போவதால் விடுவிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. தென் த ரூல் ஆஃப் இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோவிங் மேக்ஸிமம்ஸ். ஸோ இதனால இந்த ஒப்பந்த நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா the rule of impossibility of performance is based on the following maxims. எதை குறிக்குது அப்படின்னா, the law does not recognize what is impossible. ஸோ சட்டப்படி அந்த நிகழ்ச்சியை வந்து இயலாமல் போத, அந்த நிகழ்ச்சி நிறைவுற்றதுனால், அந்த நிகழ்ச்சி நடைபெற்றதுனால சட்டப்படி அதை வந்து செயல்படுத்த முடியாமல் போனதுனால். தென் what is impossible does not create an obligation. ஸோ அந்த இம்பாசிபிள்னால அந்த ஆப்ளிகேஷனை வந்து அந்த பொறுப்பை, கடமையை வந்து சரியாக வந்து செய்ய முடியாமல் போனதுனால. ஸோ இதை தான் குறிக்குது.
According to the section 56 of the act, section 56 act எதை குறிக்குது அப்படின்னா, all acts to do impossible acts are void. Then there are two types of impossibility of performance such as. ஸோ இந்த நிறைவேற்றம் வந்து இயலாது போவதனால், அதை செயல்படுத்த முடியாமல் இம்பாசிபிலிட்டி ஆனதுனால இந்த செக்ஷன் 56 வந்து 2 டைப்ஸாக வந்து இதை பிரிக்கிறாங்க. எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், impossibility existing at the time of agreement. அந்த உடன்படிக்கையானது ஏற்படும் பொழுதே நிறைவேற்ற இயலாமல் போயிருக்கலாம். ரெண்டாவது, impossibility arising subsequent to the formation of contract. ஒப்பந்தம் உருவாகிய பின்னர் ஏற்படக்கூடிய இயலாமை. சரிங்களா? ஸோ இதை தான் குறிக்குது. The next, on the other hand, impossibility of performance existing at the time of performance of a contract may be either. ஸோ அந்த உடன்படிக்கையானது ஏற்படும் பொழுது அது நிறைவேற்றப்பட முடியாமல் போகும் பொழுது, நிறைவேற்ற முடியாது என்பது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல, ஃபர்ஸ்ட் ஒன், known the parties. ஸோ அந்த ஒப்பந்த நபர்கள் வந்து தெரிந்திருக்கலாம், அந்த ஒப்பந்த நபர்களுக்கு அது தெரிந்திருக்கலாம். not known the parties, ஒப்பந்த நபர்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். சரிங்களா? then likewise impossibility arising subsequent to the formation of contract or supervening impossibility may be. அதே போல ஒரு ஒப்பந்தத்தை வந்து உருவாக்கினதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த இம்பாசிபிலிட்டி, அதற்கிடையே இயலாமல் போவதனால் ஏற்படக்கூடிய இம்பாசிபிலிட்டினால, சூப்பர்ஈவனிங் இம்பாசிபிலிட்டி, இதனால ஏற்படும் பொழுது by some event beyond the control of the parties, அந்த ஒப்பந்த நபர்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சில நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கும் பொழுது. செகண்ட் ஒன், by some act either of the promiser or of the promisee. வாக்குறுதி அளித்தவர், வாக்குறுதி அளித்தவர் அல்லது வாக்குறுதி பெற்றவரின் சில செயல்களால் ஏற்படலாம், சில செயல்களால் கூட ஏற்பட்டிருக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாம் தான் குறிப்பிடுகிறது. ஸோ இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது? இயலாது போவதனால், பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அதனால விடுவிக்கப்படுவது. நெக்ஸ்ட், பை லேப்ஸ் ஆஃப் டைம். அடுத்தது அந்த காலம் வந்து லேப்ஸ் ஆகுது, அந்த டைம் வந்து லேப்ஸ் ஆஃப் டைம், காலம் வந்து கடந்து போகிறதுனால அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆகுது, அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகுதுன்னா விடுவிக்கப்படுது. பாருங்க, அதுதான் பை லேப்ஸ் ஆஃப் டைம், அந்த டைம்னால. According to the Limitation Act 1963, a contract must be performed within a specified time. So, section 1963 படி ஒப்பந்தம் ஒன்று அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு நிறைவேற்றப்பட வேண்டும், இல்லைங்களா? அந்த ஸ்பெசிஃபைட் டைம்குள்ளார அந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். இஃப் இட் இஸ் நாட், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், நாட் பெர்ஃபார்ம்டு வித்தின் த ஸ்பெசிஃபைட் டைம், லிமிட் அண்ட் அகைன்ஸ்ட் விச் இஃப் நோ ஆக்ஷன் இஸ் டேக்கன் பை தி ப்ராமிசி in the court of law within specified time, then the promisee is deprived of his remedy at law. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க புரியுங்களா? அதாவது அந்த ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்றப்படாமல் இருந்தால், அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல, அதனால் அந்த பாதிக்கப்பட்ட நபர் குறிப்பிட்ட காலத்திற்கு சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல, சரிங்களா, அந்த எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற கோரும் உரிமையை வந்து அவர் என்ன ஆகிறார், இழந்து விடுகிறார். சரிங்களா? அதை தான் சொல்றான். இன் சச் கேசஸ் த கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ். ஸோ இதனால தான் வந்து என்னன்னா ஒப்பந்தம் வந்து விடுவிக்கப்படுது. சரிங்களா? ஸோ என்ன சொல்றான், அந்த குறிப்பிட்ட காலத்தில் கூட அந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படி ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்படாமல் இருந்தால், அதனால் பாதிக்கப்பட்ட நபர் என்ன பண்ணணும் அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்திற்குள் கோர்ட்ல போயிட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, as per the law படி கேஸ் போடலாம். அப்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒப்பந்தத்தை வந்து நிறைவேற்ற கோரக்கூடிய அந்த நபர் அவருடைய உரிமையை வந்து இழந்து விடுகிறார். அதான் சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட், பை ஆபரேஷன் ஆஃப் லா. அடுத்தது சட்டத்தினால் வந்து எப்படி விடுவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A contract can be discharged by the operation of law. சட்டத்தினால் விடுவிப்பு அப்படிங்கிறது சட்டத்தின் தலையீட்டினால் ஒப்பந்தம் ஒன்று விடுவிக்கப்படுவது இது குறிக்குது.
the operation of law by which contract can be discharged are as follows. பின்வரக்கூடிய வழிவகைகள் வந்து அது வந்து செயல்படலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பை டெத், இறப்பினால். If the contracts depend on the personal skill or ability, then such contract may be discharged on the death of the promisor. அடுத்து ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட ஆற்றலை நம்பியுள்ள ஒரு ஒப்பந்தங்களில், சரிங்களா, பர்சன் அவருடைய வாக்குறுதி அளித்தவர் இறந்தவுடன் ஒப்பந்தம் என்ன ஆகும் அப்படின்னா முடிவுக்கு வந்துடும் இல்லைங்களா. அதான் சொல்ற கான்ட்ராக்ட் டிபெண்ட் ஆன் த பர்சன் ஸ்கில் ஆர் எபிலிட்டி. தனிப்பட்ட ஆற்றலை நம்பியுள்ள ஒப்பந்தங்களில் இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ல வாக்குறுதி அளித்தவர் ப்ராமிசர் என்னன்னா இறந்தவுடன் ஒப்பந்தம் என்ன ஆயிரும், முடிவுக்கு வந்துடும். அதை தான் சொல்றோம். ரெண்டாவது, பை மெர்ஜர், இணைக்கிறது. ஸோ எப்படி இணைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. மெர்ஜர் வில் டேக் பிளேஸ் when an inferior right occurring to the same party either under the same or another contract. ஒரு நபரினுடைய குறைந்த அளவு உரிமை அப்படிங்கிறது அவரவருக்கு வந்து சேரக்கூடிய அந்த உயர்ந்த அளவு உரிமையுடன் இணைப்பதை குறிப்பது தான் இந்த மெர்ஜ் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்ச அளவு உரிமையில ஒப்பந்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா விடுவிக்கப்படும். அதான் சொல்றேன், சரிங்களா. மெர்ஜர்னு என்ன சொன்னா, மெர்ஜர் will take the place when an inferior right occurring to the same party either under the same or another contract. ஒரு நபருடைய குறைந்த அளவு உரிமை அப்படிங்கிறது அவருக்கு வந்து சேரும் அந்த உயர்ந்த அளவு உரிமையுடன் இணைப்பதை தான் குறிப்பது தான் இந்த மெர்ஜர் அப்படின்னு சொல்றோம். இதுல அந்த குறைஞ்ச அளவு உரிமையுள்ள ஒப்பந்தம் வந்து சேர்ந்தவுடன் என்ன ஆகுனா விடுவிக்கப்படும். அந்த கான்ட்ராக்ட் வந்து விடுவிக்கப்படும். அதுதான் சொல்றாங்க, டிஸ்சார்ஜ் ஆகும். அடுத்தது, பை இன்சால்வன்சி, ஏதாவது ஒரு நபர் நொடிப்பு நிலை அடைந்து விட்டால் அப்போ என்ன ஆகும், டிஸ்சார்ஜுக்கான வாய்ப்பு இருக்கு. பாருங்க, an insolvent is discharged from all liabilities incurred prior to his adjudication. ஸோ அப்போ என்ன, நொடிப்பு நிலை அடைஞ்சு விட்டார் ஒரு பார்ட்டி, அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நபர் நொடிப்பு நிலை அடைந்து விட்டால் அவர் என்ன, அவர் அடுத்த சிச்சுவேஷன் அடுத்ததுலேருந்து அவருடைய லைபிலிட்டிலேருந்து அவர் என்ன ஆகுவார், விடுவிக்கப்படுவார் இல்லைங்களா. ஸோ நொடிப்பு நிலை அடைஞ்சவர்னால அடுத்து அவருடைய ஒர்க்கை வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, ஸோ அப்போ அந்த ஒப்பந்தம் வந்து விடுவிக்கப்படும். அடுத்தது, அன்ஆத்தரைஸ்டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி டேர்ம்ஸ் ஆஃப் எ கான்ட்ராக்ட். ஒரு சில முக்கியமான திருத்தங்கள் வந்து இருக்கலாம். அதன் அடிப்படையில் if one party makes any material alteration in the contract without the consent of the other party, then the other party can avoid the contract. ஸோ இந்த இடத்துக்குள்ள இந்த திருத்தம் மேற்கொள்ளும் போது ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அடுத்தவருடைய அனுமதியின்றி என்ன பண்ணக்கூடாது, ஒப்பந்தத்தில் நிபந்தனையை வந்து திருத்தம் செய்யக்கூடாது. ஆனால் அப்படி செஞ்சு விட்டால் அந்த ஒப்பந்தம் என்ன ஆயிரும், முடிவுக்கு வந்துவிடும். அதை தான் சொல்றோம், சரிங்களா. ஸோ அன்ஆத்தரைஸ்டு ஆல்ட்ரேஷன் அப்படின்னு என்ன, இந்த திருத்தத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அடுத்தவருடைய அனுமதியின்றி ஒப்பந்தத்தில் வந்து எந்த ஒரு நிபந்தனையிலும் திருத்தம் வந்து செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தம் வந்து கம்ஸ் டு அன் எண்ட், சரிங்களா. நெக்ஸ்ட், ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வெஸ்டிங் இன் தி சேம் பர்சன். ஸோ ஒரு நபர் சேம் பர்சன், ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட்ஸ் அந்த உரிமைகளும் கடமைகளிலும் நிலையாக இருக்கும் பொழுது, ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒப்பந்தம் வந்து விடுவிக்கப்படும். the rights and liability become vested in the same person. ஸோ ஒரே அந்த சேம் பர்சன் வந்து அந்த ரைட்ஸையும் லைபிலிட்டிஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அந்த ஒப்பந்தம் என்ன ஆகும், முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற சுச்சுவேஷனில் த அதர் பார்ட்டிஸ் ஆர் டிஸ்சார்ஜ். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம், அந்த ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வந்துடும், சரிங்களா.